அதை குறித்து அதிகாலை ஜெபத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில் பேசப்பட்டது ஒன்று, ஒரு குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒன்று அன்பின் அஸ்திபாரம், த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். அன்பின் அஸ்திபாரம் தேவை. ரெண்டாவது ஞானத்தின் அஸ்திபாரம். மூன்றாவது வார்த்தையின் அஸ்திபாரம். நாலாவது கீழ்ப்படிதல் என்கிற அஸ்திபாரம். ஐந்தாவது ஜபம் என்கிற அஸ்திபாரம். விசுவாசம் என்கிற அஸ்திபாரம். பரிசுத்த ஆவி என்கிற அஸ்திபாரம். இந்த 7 விதமான அஸ்திபாரங்களை குறித்து அதிகாலை ஜெபத்தில் பேசப்பட்டிருக்கு. இன்னைக்கு முதல் சர்வீஸில் பேசப்பட்ட வார்த்தை தான் இந்த 2வது சர்வீஸிலும் பேசலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா முதல் சர்வீஸில் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை. இன்றைக்கி நமக்கு தேவை ஞானத்தை குறித்து போன சர்வீஸில் பேசணும். விஸ்டம் எல்லாருக்குமே தேவை, ரொம்ப முக்கியமானது. நம்முடைய குடும்பத்தின் நன்மைக்காக, பாதுகாப்புக்காக, உயர்வுக்காக ஞானத்தை தேவன் தருகிறார். போன சர்வீஸில் பேசப்பட்டது போல் இந்த சர்வீஸில் கூட ஞானத்தை பல விதத்தில் நம்ம பிரித்து பார்க்க முடியும். உலக பிரகாரமான ஞானம், தெய்வீக ஞானம், சாத்தான் கொடுக்கிற ஞானம். சாத்தானுடைய ஞானம் வேறு, உலக பிரகாரமான ஞானம் வேறு, தேவன் கொடுக்கிற ஞானம் என்பது வேறு. ஸோ தேவன் அருளுகிற ஞானம் நம்ம எல்லாருக்குமே தேவை. ஏன்னா பைபிளில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதிகாலை ஜெபத்தில் கூட இதை குறித்து நான் ஒரே ஒரு வார்த்தை பேசியிருப்பேன். ஆனால் தொடர்ந்து அதை 8 காரியத்தை பேசலான்னு டைம் இருக்குல்ல. ஆனால் இந்த ஆராதனை எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ வார்த்தைகள் அவனுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஜெப தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பகுதி அல்லது வார்த்தை என்னவென்றால், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசுவார். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உலக பிரகாரமாக வருகிற ஞானம், உலக பிரகாரமாக வருகிற ஞானத்தில் நமக்கு தோல்வி வரும், வீழ்ச்சி வரும், விழுந்து போகிற சூழ்நிலை வரும். உலக பிரகாரமான ஞானம் நம்ம முன்னேற்றத்துக்கு நேரம் நடத்துமான்னு தெரியாது. சாத்தனுடைய ஞானம் இருக்கிறாங்களா என்ன? கொடுக்குறோங்க. சாத்தானுடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வியை கொண்டு வரும், நம்முடைய வாழ்க்கையில் இழப்பை கொண்டு வரும். ஆனால் இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் பேச போகிற ஒரு வார்த்தை, பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். இயேசுவை நாமத்தில் சொல்கிறேன். ஒரு குடும்பம் கட்டப்பட, ஒரு குடும்பம் காக்கப்பட, ஒரு குடும்பம் உயர்த்தப்பட, ஒரு குடும்பம் மீட்கப்பட, ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க, ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்க, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு என்ன தேவை? சத்தமாக சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க. மெதுமா சொல்றவங்களா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய ஞானம்? கர்த்தருடைய ஞானம், அல்லது பரத்திலிருந்து வருகிற ஞானம், மோட்சத்திலிருந்து வருகிற ஞானம், பூமியிலிருந்து எழும்புகிற ஞானம் அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம். தாய் தகப்பன் மூலமாக வருகிற ஞானம் என்பது வேற, டீச்சர்ஸ் மூலம் வரக்கூடிய ஞானம் என்பது வேற, சயின்ஸ் மூலம் வரக்கூடிய ஞானம் என்பது வேற, உலக பிரகாரமாக வரக்கூடிய ஞானம் என்பது வேற, நண்பர்கள் மூலம் வரக்கூடிய ஞானம் என்பது வேற. ஆனால் தேவன் இடத்திலிருந்து வருகிற ஞானம் தான் நம்ம எல்லாருக்குமே பிரதானம். அதை குறித்து யாக்கோபு புத்தகத்தில் 3வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 3:17. எப்பொழுதுமே எல்லா சர்வீஸ்லையும் வேறு வேறு செய்தி கொடுக்கப்படும். ஆனால் இந்த சர்வீஸில் தான் ஒரே செய்தி வருது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. மாயமற்றதாய் இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, கன்னடாவில் என்ன போட்டிருக்கு? கன்னடாவில் இந்த தெலுங்குல என்ன போட்டிருக்கு? பரத்திலிருந்து வருகிற ஞானம். இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? தெலுங்குல இங்கிலீஷ் விஸ்டம் ஃப்ரம் அபவ் ஹெவன் என்னக்குதா வேறு டிரான்ஸ்லேஷனில். கன்னடத்தில் ஏனிதம்மா? யாக்கோபு 3:17. இன்னும் எடுக்கலையாம்மா? ஸ்தோத்திரம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ
உன்னதದಿಂದ ಬರುವಂಥ ஞானம் என்ன போட்டிருக்கு கன்னடலமா? இன்னும் தங்கச்சி பேப்பர் திரும்பி இருந்தாக்கிறாங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபு 3:7 ಯಾಕೋಬನು 3:17 ಮೇಲಿಂದ ಬರುವ ಜ್ಞಾನ. ஆமாம், அபவ் மேலிருந்த. ஆனால் தமிழில் பரத்திலிருந்து வருகிற ஞானமும் ரொம்ப முக்கியமானது. பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், உங்களுக்கு ஞானம் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய ஞானம் எனக்குள் இருக்கிறது. பைபிள் இங்கே படிச்சிங்கன்னா ஏசாயா 11:2 அதில் கர்த்தர் ஞானத்தின் ஆவியையும் உணர்வுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஞானத்தின் ஆவியை தேவன் தரார். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஞானம் வேணும். ஆனால் சில பேர் ஓவர் ஞானம், உலக பிரகாரம் அப்படி இல்லை, தேவனிடத்தில் வரக்கூடிய ஞானமும். ஒரு வீட்டு கட்டப்படணும்னா, நம்ம ஃபேமிலி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் கட்டப்படணும்னா நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாகவே ஞானம் அவசியம், ஞானம் தேவை. ஏன்னா நம்ம நல்லா பாஸ் ஆகணும்னு என்ன வேணும்? எக்ஸாம் எழுதுறீங்க, மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண என்ன வேணும்? ஞானம் வேணும். பிட் அடிக்கணும் என்ன வேணும்? ஞானம் வேணும். சில வித்தியாசமான ஞானமெல்லாம் இருக்குது. இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன், நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் ஞானத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஞானம் என்பது நம்ம வீட்டுக்கு ஒரு அஸ்திபாரம். ஞானம் என்பது நம்ம வீட்டுக்கு அஸ்திவாரம். ஞானத்தின் மேல் கட்டப்பட்ட வீடை நம்ம இருக்கணும். வசனம் கூட அப்படி தான் இருக்குது. நீதிமொழிகள் 24:3 ஞானத்தினால வீடு கட்டப்படுகிறது. ஞானத்தினால வீடு கட்டப்படுது. சார், வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஞானம் வேணும். கம்ப்யூட்டரை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஞானம் வேணா என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயந்துருக்கணும். வசனத்தை அப்படிதான் இருக்குது. அந்த நீதிமொழிகள் 1 இருக்கா? அதாவது கர்த்தருக்கு பயப்படுதலே எத்தனை வசனம்? 7 வசனமா? நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஸோ அப்படி தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஜான்சி சிஸ்டர் கூட அப்படி தான் ஜெபம் பண்ணாங்க ஆராதனைக்காக ஜெபிக்கும் போது. அப்போ கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் தாமே அவருடைய ஞானத்தை தருகிறார். அவருடைய ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றியை கொண்டு வரும். இந்த உலகத்தில் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா, சக்ஸஸ்ஃபுல் ஒரு லைஃப் வாழணும்னா, எல்லா இடத்தில் வெற்றியை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை, அவசியமானது. ஆகவே ஞானம் என்கிற அந்த வரத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், கிஃப்ட் ஆஃப் விஸ்டம். என்ன வித்தியாசம்? ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், கிஃப்ட் ஆஃப் விஸ்டம். நமக்கு தேவை ஞானத்தின் ஆவியும் தேவை, ஞானத்தின் வரம் தேவை. அல்லேலூயா. ஞானத்தின் ஆவி நமக்குள் இருந்தால் நாளுக்கு நாள் தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஞானத்தின் ஆவி நமக்குள் இருந்தால் தேவ சித்தத்தின்படி நாம் வளர முடியும். ஞானத்தின் ஆவி நமக்குள் இருந்தால் கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக்கப்பட முடியும். ஞானம் என்கிற வரம் இருந்தால் மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா. ஞானத்தின் ஆவி அது எனக்கு ஆசீர்வாதம். ஞானமுள்ள வர நம்ம மூலமா பிறருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தருகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். இந்த யாக்கோபு புத்தகத்தில் 3:17 வசனம், அது பூமியிலிருந்து எழும்புகிற ஞானம் அல்ல, அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த ஞானம் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக்குவதும் கூட அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறாரு. அவர் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால், அவர் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களை காணப்பட வேண்டுமானால் நமக்கு தேவை மோட்சத்திலிருந்து வருகிற ஞானம். அப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் என்ன இல்லை, எது இருக்கு? நம்ம இன்னைக்கு வாசிச்ச வசனத்துல 8 காரியங்கள் அந்த யாக்கோபு 3
17ஆம் வசனத்தில் 8 காரியங்கள். பூரணமாக சொல்லணும்னா 2 ஒன்றா சேர்த்து நம்ம சொல்ல முடியும், 7 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இன்னொரு இடத்துல இருக்குல்ல, அதாவது ஞானம் வெம்பாக்கையோ 7 கம்பಗಳನ್ನು கடிது. அது எங்க இருக்கு? நீதிமொழிகள் 9:1. ஞானமுள்ள ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. பைபிள் திருப்பிங்க எல்லாருமே, படி. 9:1 வாசிக்கலாம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன்னுடைய 7 தூண்களில் சித்திரம் தீர்த்து. 7 தூண்கள், 7 பில்லர்ஸ். பாவம் ஞான கடத்தில் இப்படி இருக்கோ. ஞானம் என்கிற மகள் என்ன பண்றாள்? 7 விதமான தூண்களை வச்சு வீட்டை கட்டுறாள் அப்படின்னு போட்டிருக்கோம். 7 விதமான தூண்கள், 7 பில்லர்ஸ். அதுதான் இந்த யாக்கோபு 3:17 படித்தோம்னா அந்த ஞானத்தை 7 விதத்தில் நம்ம பிரிக்க முடியும். ஞானத்தினால அது எப்படிப்பட்ட ஞானம்? அது சுத்தம் நிறைந்த ஞானம். அங்கே வாசித்தா அது சுத்தம் நிறைந்தது. அப்போ 7 பில்லரை நீங்கள் எடுத்துக்க முடியும். அப்படி நம்ம இந்த ஜெப நேரத்தில் அந்த வார்த்தை அறிந்து அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய குடும்பம் மாற்றப்பட வளர நம்ம ஜெபிக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால இங்கே பாருங்கள், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அது சுத்தம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறதுன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய குடும்பத்துக்கு தேவை பரிசுத்தம், வாலிப பிள்ளைகளுக்கு தேவை பரிசுத்தம், சிறு பிள்ளைகளுக்கு தேவை என்னது? பரிசுத்தம். நம்முடைய குடும்ப உறவுக்கு தேவை பரிசுத்தம். பரிசுத்தம் உள்ள குடும்பமாய் நம்முடைய குடும்பம் காணப்படணும். பைபிளில் மத்தேயு 5:8 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையில் வரும் பொழுது அவரை தரிசிக்கிற கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும். யார் அவரை தரிசிப்பாங்க? பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவாதி தேவனை ரகசிய வருகையில தரிசிப்பார்கள். அப்ப கர்த்தரை தரிசிக்கக்கூடிய கண்கள் நமக்கு வேண்டுமானால், கர்த்தரை தரிசிக்கக்கூடிய இருதயம் நமக்கு வேண்டுமானால், அங்க வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப இருதயத்தில் சுத்தத்தை கொண்டு வரக்கூடியது எது? கர்த்தர் அருளுகிற ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்முடைய இருதயத்தில் சுத்தத்தை உண்டாக்குகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்முடைய குடும்பத்தில் பரிசுத்தத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய அந்த ஞானமானது என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. அந்த வசனத்தின்படி சுத்தமுள்ளதாயும் நம்முடைய மனக்கண்கள் சுத்தமுள்ளதாய் மாற வேண்டும், நம்முடைய இருதய நினைவுகள் சுத்தமுள்ளதாய் மாற வேண்டும், நம்முடைய வழிகள் சுத்தமுள்ளதாய் மாறணும். 1 பேதுரு 1:15 சொல்லப்பட்டது போல, ஏற்கனவே நிறைய இடத்துல பேசியிருக்கிற அந்த வசனம், அங்க போட்டிருக்கிற வார்த்தை, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ நமக்குள்ள பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடியது எது? தேவனுடைய ஞானம். அப்போ இந்த வசனம் சொல்லுது, பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும். சுத்தம் என்றால் என்ன? சுத்தம்னா என்ன சொல்லுங்க. டிரான்ஸ்லேஷன், குட் டிரான்ஸ்லேஷன், ஐ அப்ரிஷியேட் யூ. நான் தமிழில் சொன்னா இங்கிலீஷ். சுத்தம் என்றால் என்ன? என்ன தேவா சுத்தம்னா என்ன? யோசிக்கணும், யோசிச்சுங்கிறார். அவர் டிஸ்டிங்ஷனு, இவங்களுக்கு டிஸ்டிங்ஷன். நேம் போர்டில் அவங்க பேர்லாம் இருக்கும். இந்த ஸ்கூலில் கூட நான் பார்த்துருக்காரு, பேர் இருந்துச்சு ஸ்கூலில். இவங்களுக்கு ஸ்டார் ஸ்கூலில் பேர் இருந்துச்சு இல்லையம்மா, ஃபஸ்ட் பியூவில். அதனால் இப்போ நம்ம பேரெல்லாம் இங்கே டஸ்டில் தான் இருக்குது. சுத்தம் என்றால் என்ன? சிஸ்டர் கை தட்டுங்க பார்க்கலாம். கரைப்படாத ஒரு வாழ்க்கை. வேற சுத்தம் என்றால் என்ன? என்னையா தானே? சுத்தம் என்றால் என்ன? தீபன் சுத்தம்னா ஒரு மாதிரியே பார்க்குறீங்க. சுத்தம் என்றால் என்னன்னு கேட்டேன். சுத்தம் என்றால் சுத்தம் அப்படியே நீங்கள் சொல்லிங்க தெரியும் எனக்கு. அதில் சுத்தம் என்றால் அசுத்தம் இல்லாத ஒன்று சுத்தம். சிம்பிள் வேர்டு. ஆப்போசிட் வேர்டு அசுத்தம். அசுத்தம் இல்லாத ஒன்று சுத்தம். அப்போ போன சர்வீஸில் நான் பேசினேன், நம்ம வீட்டை நம்ம சுத்தம் வச்சிருக்கிறோமா? வச்சிருக்கிறோம். கரெக்டா?
எப்படி சுத்தமாக வச்சுருக்கோம்? ஒரு வாரத்தில் 8 நாள் இருக்கு. அல்லேலூயா. எவ்வளோ நாள் இருக்கு? 7 நாள். 7 நாளில் 7 நாள் வீடு வெறுக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெறுக்கினவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. 6 நாள் 6 5 ஏதோ பெருக்கிறோம் பிரதர். சில பேர் எங்கள் அம்மா பெருக்கிறாங்கல்ல. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், வீட்டை ஒரு வாரம் 7 நாள் சுத்தமாக நம்ம வச்சுருக்கிறோமா இல்லையா? வச்சுருக்கிறோம். வீட்டை சுத்தம் பண்ணணும். என்ன வேணும்? தொடப்பம். அப்புறம் ஒரு 7 நாள் வீடு பெருக்கல சார், எப்படி இருக்க வீடு? டஸ்ட்டு, குப்பை, தூசி, பலவிதமான கரைகள். அதை பார்த்தாலே ஒரு மாதிரி நமக்கு காக்ரோச்சுங்க. அப்படி இப்படி ராஜா ராணி மாதிரி சுற்றினே இருக்கும் காக்ரோச் எல்லாம் வீட்டில். அந்த மாதிரி நடக்குது. எலி, கொசு, பார்த்தீங்களா என்ன வெளிப்பாடுங்க வருது பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம்? அது 2வது வாட்டி சொல்கிறாங்க பாருங்க கேட்டுட்டு. ஆமாம். ஸோ எல்லா அசுத்தங்கள் வீட்டில் வந்துடும் இல்லையா? ஆமாம். அப்போ என்ன, ஒன்று தொடப்பத்தை வச்சு குப்பையை பெருக்குவோம், அப்புறமா லைசாலை வாங்கி வீட்டுக்கு ஊற்றி விட்டுட்டு மாப்ஸ்டிக் எடுத்து தொடிப்போம். அப்போ என்ன நடக்குது? சுத்தமாக வீடு மாறிடுது. என்னம்மா பண்ணிங்கிற? அப்போது வீடை சுத்தமாக நம்ம வச்சுக்கிறோம். கரெக்டா? பல்லு சுத்தம் பண்ண என்ன பண்ணும்? காலங்காத்தில் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணாமல் இருக்குங்க எத்தனை பேர்? சரி, ப்ரஷ் பண்ணாமல் டீ குடிக்கிறீங்க எத்தனை பேர்? ஒரு ஜீவன் உண்டு, ஒரே ஒரு ஜீவன் உண்டு. அதுக்கு ஒத்து போகிற இன்னொரு ஜீவனும் உண்டு. சரி, 4 நாள் பல்லு வெளுக்கலாமா? 4 நாள் பல்லு வெளுக்கலாமா என்ன நடக்கும்? நான் போன சரி சொன்ன மாதிரி இப்போ ஏஞ்சல் அப்பா சொல்கிறேன், திடீர்னு 4 நாள் பல்லு பிரைஸ் லார்ட் ஏஞ்சல் கிட்ட போனேன்னா ஏஞ்சல் வர்ஷிப்பில் பண்ண மாதிரி பரலோகமே என் சொந்தமே போய் சேர்ந்துருவாங்க இல்லையா? இல்லையா? அதான் நாத்தவையில் நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான். நாதா அப்படி சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? மூக்க பிடிச்சி சொல்லு மகனே மகளேன்னு சொல்லுவார். இயேசுவி நாமத்தினால பிரஷ் பேஸ்ட் யூஸ் பண்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணில் அழுக்கு இருக்கும் சில பேர் காலங்காத்தால பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு கண்ணில் அழுக்கு வருதா? யாருக்கு வருதில்ல? வருது. அந்த அழுக்கு வந்து என்ன பண்ணுறோம்? நல்லா மூஞ்சி கழுவி சோப்பு போட்டு அழுக்க வெளியேற்றுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கண்ணாடியை பார்க்காம எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மிரர் பார்க்காம. நீ பார்க்கல ஸ்டீபன்? பார்த்து எல்லாரும் மிரர் பார்த்து என்ன பண்ணோம்? நம்மளை நாம அலங்கரித்து வந்திருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த வசனத்தை அதில் கம்பேர் பண்ணுறேன். ஒரு வீடு சுத்தம் படுத்துறதுக்கு தொடப்பம் வேணும், மாப்பு வேணும், லைசல் வேணும், தண்ணி வேணும், எல்லாம் வேணும். அந்த மாதிரி பல்ல வெளுக்கிறதுக்கு ப்ரெஷ் வேணும், பேஸ்ட்டு வேணும், அந்த கண்ணில் இருக்க அழுக்கு வெளியேற்ற சோப்பு போட்டு மூஞ்சி கழணும். அந்த மாதிரி அலங்காரப்படுத்த மிரர் வேணும், அழகுபடுத்த நமக்கு ஒரு மிரர் தேவைப்படுது. நம்மை நாமே அலங்கரித்து கொள்ள ஏதோ ஒரு பொருள் தேவை, நம்மை நம்ம சுத்தப்படுத்திக் கொள்ள ஏதோ ஒரு பொருள் தேவை. அந்த மாதிரி நம்முடைய மனசில் இருக்கிற அழுக்கு, நம்முடைய சிந்தையில் இருக்கிற அழுக்கு, குப்பை, தூசி, இது எல்லாவற்றையும் சுத்திகரித்து நம்மை அழகாக அலங்காரமாக பரிசுத்தமுள்ளதாய் மாற்றக்கூடிய ஒன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம். சத்தமா? பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்முடைய வீட்டை சுத்திகரிக்கும், நம்முடைய நாவை சுத்திகரிக்கும், நம்முடைய சிந்தையை சுத்திகரிக்கும். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஜபிக்க வேண்டிய ஒரு ஜப குறிப்பு, இந்த அரை மணி நேரம் ஒப்பு கொடுத்தவங்களா நீங்கள் எந்த நாளில் ஜபிக்கிறோம் அந்த நாளில் யாக்கோபு 3:17 வச்சு நம்முடைய குடும்பத்திற்காக, ஊழியக்கார் குடும்பத்திற்காக, தேசத்தில் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இந்த வசனத்தை வச்சு மையப்படுத்தி நீங்கள் ஜபிக்கலாம். என்ன சொல்லலாம்? ஆண்டவரே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது பரிசுத்தம் முழுதும் போடப்பட்டிருக்கிறதே, அந்த வார்த்தையின்படி எங்கள் வீட்டுக்குள் இருக்கிற சின்ன பிள்ளை முதல்
முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் பரிசுத்தமாய் மாற்றுகிற உம்முடைய ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரத்தில் அந்த ஞானத்தை அனுப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்துகிற ஞானம், எங்க குடும்ப உறவுகளை சுத்தப்படுத்துகிற ஞானம் வெளிப்படணும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஞானம் வெளிப்படணும் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிற ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்பேற்பட்ட அசுத்தமா இருந்தாலும் அந்த அசுத்தத்தை வெளியேற்றும். சில பேருக்கு கண்ணில் அழுக்கு இருக்கு, சில பேர்ல சிந்தையில் அழுக்கு இருக்கு, சில பேருக்கு மனசுல அழுக்கு இருக்கு, சில பேருக்கு வாழ்க்கையில் அழுக்கு இருக்கு, சில பேருக்கு அவங்க வேலையில சில குப்பைகள் இருக்கலாம். எது எப்படியோ எல்லா குப்பைகளையும் எல்லா சுத்தங்களையும் எல்லா விதமான கரைகளையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தத்துக்குள் தேவனுடைய ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் உள்ள தேவனுக்குள் அவருடைய ஜீவனுக்குள் பரிசுத்த ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் நமக்குள் பாயும் பொழுது நம்முடைய கரைகள், குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், வெற்றிகரமா இருக்கணும், ஜெயத்தோடு வாழணும். எல்லாத்துக்குமே ஞானம் ரொம்ப முக்கியமானது. ஞானம் இல்லாத ஒருத்தர் என்ன சொல்றாங்க? முட்டாள், பைத்தியம், முட்டாள், பைத்தியம் சொல்றாங்க. ஆனா ஞானம் உள்ளவர்களா நம்ம காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், அந்த இடத்துல நமக்கு தேவன் அருளுகிற ஞானம் வேணும். சொந்த ஞானம் தேவையில்லை. உலக ஞானமோ லௌகிக ஞானமோ சாத்தானுடைய ஞானமோ நமக்கு உயர்வு கொடுக்கவே முடியாது. ஆனால் தேவன் அருளுகிற ஞானம். ஆனால் வசனத்தில் பார்க்கும்போது பரத்திலிருந்து வருகிற ஞானம், அது பூமிக்குரிய ஞானம் அல்ல. விஸ்டம் எங்கிட்ட வருது? ஹெவன்லேருந்து வருது. அப்போ ஹெவன்லேருந்து வரக்கூடிய அந்த ஞானம் என்னை ஹெவனுக்கு ஆயத்தப்படுத்துது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்னை பரலோக வாழ்வுக்கு நேராய் ஆயத்தப்படுத்துகிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் என்னை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக என்னை ஆயத்தப்படுத்தி அந்த ராஜ்யத்தின் சந்தோஷத்துக்குள் என்னை பிரவேசிக்க வைக்கக்கூடிய ஒன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம். அப்போ ஒரு மனுஷன் சுத்தப்படுத்துதுன்னா அவன் சுத்தமா இருந்தா தான் கடைசி வரையில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சுத்தம் இல்லாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். கர்த்தருடைய வருகையில பரிசுத்தம் இல்லாதவங்க கைவிடப்படுவாங்க. ஆனா பரிசுத்தம் உள்ளவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்ப என்ன சொல்ல வர? அந்த பரிசுத்த ராஜாவுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவருடைய ஞானத்தின் ஆவினால் நாம் நிறைந்திருக்கணும். அவருடைய ஞானத்தின் ஆவினால் நாம் நடக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஞானம் தேவை. குடும்ப வாழ்க்கைக்கு நமக்கு ஞானம் தேவை, குடும்பத்துக்கு ஞானம் தேவை, நம்முடைய வீட்டுக்கு ஞானம் தேவை, வேலையில் ஞானம் தேவை, ஊழியத்தில் ஞானம் தேவை. ஞானம் இல்லாமல் நம்மால் எதுவுமே செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை தேவன் கொடுக்கிற ஞானத்தில் இருக்கு. எவ்வளோ பேர் நம்புறீங்க? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் அசுத்தம் இல்லை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் சுகவீனம் இல்லை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் பலவீனம் இல்லை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் தீமை இல்லை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் கெடுதல் இல்லை, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் என்ன சொல்லலாம், சாத்தான் இல்லை. அப்ப பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் சுகம், சந்தோஷம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி எல்லாம் அந்த ஞானத்தில் தேவன் வைத்திருக்கிறார். ஞானத்தில் ஒருவன் குறைவாக இருந்தால் என்ன பண்ணணும்? யாக்கோபு 1:5 போட்டிருக்கு, ஒருவன் ஞானத்தில் குறைவாக இருந்தால் அவன் தேவத்தில் கேட்க கடவன். அப்பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? கொஞ்ச ஞானம் இல்லை, நிறைவான சம்பூர்ணமான அதிக ஞானத்தை அவனுக்கு கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நல்லா சம்பாதிக்கணும், என்ன வேணும்? சத்தமா. சயின்ஸில் கூட ஞானம் இருக்கு. உலகத்தில் சயின்டிஸ்ட் அவர் ஞானின்னு சொல்றாங்க. தத்துவ ஞானி, பிலோசபரா என்ன சொல்றாங்க? தத்துவ ஞானி இங்கிலீஷ் வார்த்தை. அஸ்ட்ராலஜர், அவன் ஜோசியக்காரன். அஸ்ட்ராலஜர், தத்துவ ஞானிகள், கண்டுபிடிக்கிறது. ஆமா, பிலோசபி. ஆமா, இயேசுவின் நாமத்தினால் பக்கத்தில் நீங்க ஒரு சயின்டிஸ்ட், ஆவிக்குரிய சயின்டிஸ்ட், பரலோக சயின்டிஸ்ட். உங்களுக்குள்ள பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கிறது, தேவனுடைய ஞானம் இருக்கிறது.
எவ்வளவு பேர் நமக்கு தேவனுடைய ஞானம் நமக்குள்ள இருக்கு? அல்லேலூயா. ஆனா அந்த ஞானத்துக்கு நம்ம இடம் கொடுத்தால், வெளிப்படுத்தல் 3:20 என்ன சொல்றார் ஆண்டவர்? இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் என்ன பண்றேன், அவனுக்குள் வந்து அவனுக்குள் தங்கி வாசம் பண்ணுவேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இன்னைக்கு ஞானத்தின் தேவன் நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அந்த ஞானத்துக்கு நம்முடைய இருதய கதவை திறந்தால் அவர் உள்ள பிரவேசித்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த ஞானத்திற்கு நம்முடைய இருதய கதவை நாம் திறந்து கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் சொல்ற அந்த ஞானம் நமக்கு போகக்கூடிய பாதையில வெளிச்சமா இருக்கும். எழுதி கொள்ளுங்க ஜெப குறிப்பு. நம்ம போகக்கூடிய பாதைக்கு வெளிச்சம் கண்டிப்பா வேணும். வெளிச்சம் இல்லை அப்படின்னா போகக்கூடிய பாதை சரியா தெரியாது. அப்போ போகக்கூடிய பாதை சரியா தெரியணும்னா நமக்கு வெளிச்சம் வேணும். வசனம் சொல்றது சங்கீதம் 119, 105 அவருடைய வசனம் நம்முடைய காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்போ அந்த வசனமாகிய வெளிச்சம் நம்முடைய பாதையில காணப்படணும்னா தேவனுடைய ஞானத்தை நம்ம சார்ந்து நிற்கணும், கடவுளுடைய ஞானத்தை சார்ந்து நிற்கணும். ஒரு வேலை செய்யறோமா, அந்த வேலை செய்யும்போது ஆண்டவரே இந்த வேலை செய்ய போற உங்களுடைய ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த வேலையில உங்க ஞானத்தை எனக்கு தாங்க. ஆண்டவர் சொல்றாரு ப்ரமோஷன் எங்க வருதுன்னா தேவனுடைய ஞானத்தில் வருகிறது. ப்ரமோஷன் அந்த ஒரு வேர்டு இப்போ ஆவியன் உணர்த்துறாரு. ப்ரமோஷன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ப்ரமோஷன் வேணும், இந்த உலக வாழ்க்கையில் ஒரு ப்ரமோஷன் நமக்கு வேணும், செய்யக்கூடிய வேலையில் ஒரு ப்ரமோஷன் நமக்கு வேணும், படிக்கிற படிப்பில் ஒரு ப்ரமோஷன் நமக்கு வேணும். அப்போ ஒரு ப்ரமோஷனை நமக்கு தரக்கூடியது எது? தேவன் கொடுக்கிற ஞானம். கடவுள் அனுப்புகிற பரத்திலிருந்து வருகிற ஞானம், அது சுத்தமுள்ள ஞானம், அது காப்பாற்றுகிற ஒரு ஞானம். நம்முடைய வீட்டுக்குள் அந்த ஞானம் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கேண்டலை கொளுத்துனா, இருட்டான ஒரு வீட்டில் ஒரு கேண்டலை கொளுத்தும் போது அந்த வெளிச்சனாவது அந்த வீடு முழுவதும், அந்த அறை முழுவதும் பிரகாசிக்கிறது. அதுபோல தான் இருளான நம்முடைய வாழ்க்கைக்கு ஞானம் என்கிற ஒரு தீபம் தேவை, ஞானம் என்கிற ஒரு விளக்கு தேவை. கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம முதலிடம் கொடுத்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மதிச்சா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து தியானித்து அந்த வசனத்தில் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவனாக இருப்பான். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நம்மை ஞானமுள்ளவனாய் மாற்றுகிற ஒரே ஒரு சிறந்த புஸ்தகம் வேத புத்தகம் மாத்திரமே. அல்லேலூயா. இந்த புஸ்தகம் நமக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை கொடுக்கும். கர்த்தருடைய வேத புத்தகம் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நமக்கு கொடுக்கிறது. அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா, அசுத்தம் உள்ளே வராதபடி நம்மை காத்துக்கொள்ள உதவி செய்யக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையில் கலந்த தேவ ஞானம். ஆமென், அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, எனக்குள் அசுத்தங்கள் வெளிப்படாமல், அசுத்தங்கள் உள்ளே வராமல் தடுக்கக்கூடிய சக்தி நிறைந்த தேவனுடைய வார்த்தைக்குள் இருக்கிற பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்குள் இருக்கிறது. அசுத்தங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் பரத்திலிருந்து வந்த ஞானம் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. பரத்திலிருந்து பூமிக்கு வந்த ஞானம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதனால அந்த பரத்திலிருந்து வந்த ஞானம் எனக்குள் இருக்கிறது, உங்களுக்குள் இருக்கு, நமக்குள் இருக்கு. அந்த ஞானத்தை சார்ந்து பேசுகிற வார்த்தையில தேவ ஞானம், நடக்கக்கூடிய பாதையில தேவ ஞானம், அந்த தேவ ஞானத்தை சார்ந்து நாம் நின்றால், தேவ ஞானத்தை சார்ந்து நின்றால் கண்டிப்பாகவே சொல்ற அசுத்தங்கள் நமக்குள் வரவே முடியாது. அல்லேலூயா. அப்ப அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒரு மனுஷனை சுத்தமுள்ளவனாய் மாற்றுதுன்னா, பரத்திலிருந்து வராத ஒரு ஞானம் ஒரு மனுஷனை அசுத்தவானாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் சொல்ற பரத்திலிருந்து வருகிற ஒரு ஞானம் ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுத்தப்படுத்துமானால், பரிசுத்தப்படுத்துமானால், பரத்திலிருந்து வராத ஒரு ஞானம் ஒரு மனுஷனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை சுத்தப்படுத்தாது, அதை அசுத்தப்படுத்தும், அதை கரைப்படுத்தும், அதை குற்றப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால இந்த காலை நேரத்தில் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார், நம்முடைய சிந்தையை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். மத்தேயு 6:22 வாசித்தால்
உன் கண்ணானது உன் சரீரத்துக்கு விளக்கா இருக்கு, தீபமா இருக்கு. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கு. உன் கண் தெளிவா இருந்தால், உன் கண் சுத்தமா இருந்தால், உன் கண் பரிசுத்தமா இருந்தால், தேவனுடைய ஞானம் நம்முடைய கண்களுக்குள் நிறைந்திருந்தால் சரீரம் முழுது வெளிச்சமா இருக்கும். ஆமென். தேவனுடைய ஞானத்தின் வார்த்தைகள் நம்முடைய கண்களில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கும் நம்முடைய கண்களுக்கு ஒரு சம்பந்தம், கண்களுக்கும் வார்த்தைக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் போது, தேவனுடைய வார்த்தைக்கும் நம்முடைய கண்களுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் போது அந்த தெய்வீக ஞானம் நமக்குள்ள ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கும் அது ஆசீர்வாதம், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஒன்று, அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மை சுத்தமுள்ளவனாய் மாற்றுகிறது. யோசிச்சு பாருங்க, அந்த ஞானத்தை நம்ம சார்ந்து நிற்கிறோமா? ஒவ்வொரு விஷயத்தை, சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும், சின்ன விஷயமா இருந்தாலும் தேவனுடைய ஞானத்தை சார்ந்து கொண்டால் எவ்வளோ பேர் நம்புறீங்க? பரத்திலிருந்து வருகிற ஞானம் நல்ல முடிவை தரும். அல்லேலூயா. நல்ல ஒரு பிகினிங், ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பத்தை பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு தரும். ஒருவேளை தாயின் கர்ப்பத்திலிருந்து உருவாக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் சில கரைகள், சில குறைகள், சில குற்றங்கள், சில மீறுதல்கள், அக்கிரம பாவம் நமக்குள் இருக்குமானால், இன்னைக்கு அசுத்தம் என்கிற பாவத்தை வெளியேற்றி பரிசுத்தம் என்கிற அந்த சுத்தத்தை தேவன் நமக்குள் வைத்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆக நம்ம வீட்டுக்கு தேவை பரிசுத்தம், அந்த வீட்டுக்கு தேவை பரிசுத்தம், சின்ன பசங்களுக்கு தேவை பரிசுத்தம், வாலிப பிள்ளைகளுக்கு தேவை பரிசுத்தம், கணவன் மனைவிக்கு தேவை, பெற்றோர்களுக்கு தேவை, வயசானவங்களுக்கு தேவை, எல்லாருக்கும் என்ன தேவை? பரிசுத்தம். அப்போ பரிசுத்தம் இருக்கணும், அசுத்தம் அங்கே இருக்கவே கூடாது. அப்போ அசுத்தம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்று அசுத்தம். கடவுளுக்கு பிரியமில்லாத ஒன்று அசுத்தம். அது பொருளாக இருக்கலாம், அது குணமாக இருக்கலாம், அது ஒரு சுபாவமாக இருக்கலாம். கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்திற்கும் நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கவே கூடாது. எபேசியர் 4:27 போட்டிருக்கிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசுக்கு என்ன பண்ணக்கூடாது? நமக்குள்ள இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ கடவுளுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பொருளுக்கோ எந்த ஒரு ஆவிக்கோ நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ கடவுளுக்கு பிரியமில்லாத ஒரு பொருளுக்கோ ஒரு காரியத்திற்கோ இடம் கொடுத்தால் நாம் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்தை அல்லது சுத்தத்தை இழந்து அசுத்தம் உள்ளவர்களாய் மாறிவிடுவோம். அது நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தும். கர்த்தருடைய வருகையிலே நாம் கைவிடப்படுவோம். நாம் கர்த்தருடைய வருகையில் கைவிடப்படக்கூடாது என்றால் நமக்கு தேவை பரத்தில் வருகிற ஞானம். அந்த ஞானம் உடையவர்கள் கர்த்தருடைய வருகையிலே எடுத்து கொள்ளப்படுவார்கள். இன்னொரு விஷயம், ஆண்டவர் வரும் பொழுது 3 சத்தம் கேட்கும். என்னென்ன சத்தம் கேட்கும்? சத்தமா? எக்கால சத்தம், தூதர்களுடைய ஆரவார சத்தம், அப்புறம் ஆரவார சத்தம் கேட்கும், எக்கால சத்தம் கேட்கும். மேலே ஏறிவா இல்லை, ரகசிய வரையில் இயேசு வரும்போது 3 சத்தங்கள் கேட்குங்க. 3 சத்தம் கேட்கும். ஒன்று ஆரவார சத்தம் கேட்கும், 2வது பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும், 3வது தேவ எக்கால சத்தம் கேட்கும். இந்த 3 சத்தம் ரொம்ப முக்கியம். ஆரவார சத்தம், பிரதான தேவ தூதனுடைய சத்தம், தேவ எக்கால சத்தம். இந்த 3 சத்தம் யாருக்கு கேட்க தெரியுமா? பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு கேட்கும். எப்போ தெரியுமா? பரிசுத்தமாக இருந்தால். அப்போ யாருக்கு அந்த சத்தம் கேட்கும்னா, பரத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஞான வெளிச்சத்தில் வாழக்கூடியவர்கள், வாழ்ந்து மரித்திருந்தாலும் அல்லது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரமே ஆரவார சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம், தேவ எக்கால சத்தம் வானத்திலிருந்து இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ பேர் கேட்க ஆசை இருக்கு? ஆரவார சத்தம்னா என்ன? பிரதான தூதனுடைய சத்தம்னா என்ன? எக்கால சத்தம்னா என்ன? இதை குறித்து பாஸ்டர் உங்களுக்கு போதிப்பார். அதானே சொல்ல வரோம். ஆமாம்.
ஆனால் நமக்கு கேட்குங்க இந்த சத்தம். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எச்சரிப்பு சொல்லுங்க. நான் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாவேன். இயேசுவின் நாமத்தில் தேவன் கொடுக்கிற ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். சொல்லுங்க, நான் தேவ ஞானம் உடையவன், பரத்தில் வருகிற ஞானம் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஞானம் நமக்குள்ள இருக்கா? இருக்கா? ஆப்ரேட் பண்ணுமா வேண்டாவா? அந்த ஞானம் ஒரு மனுஷனை கெட்ட பாதையில் நடத்துமா? நடத்துமா? நடத்தாதா? நடத்தாது. எவ்வளவு பேர் கெட்ட வழியில போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. கெட்ட வழின்னு திரும்ப கெட்ட பாதை. கெட்ட பாதைன்னா என்ன? நல்ல பாதை இல்லாத ஒண்ணு கெட்ட பாதை. அது கெட்ட பாதையில் என்ன இருக்கும்? பாவம். ஒரே வார்த்தை சொன்னா பாவம். இப்ப நாம கெட்ட பாதையில் போய் கொண்டிருக்கோம், நல்ல பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். ஒருத்தருடைய பதில் தெரியல, இன்னொருத்தருடைய பதில் கெட்ட பாதை. ரெண்டுலையும் ஆற்றுலையும் நான் காலேஜ் திரும்பத்தர் நான் சொல்ல, நீங்கள் தான் சொல்லிட்டுருக்கீங்க. நான் ஆற்றுல மாத்திரம் தான் சொன்னேன். 2 போட்டில் ஒரு மனுஷனை உட்கார வச்சுட்டு காலை கட்டி விட்டுட்டு இந்த போட்டை ரைட்டில் திருப்பி இந்த போட்டை லெஃப்டில் திருப்பி விட்டுட்டா அந்த மனுஷனுடைய நிலைமை என்ன? 2 காலு, ஆமாம், 2 பீஸ் வெட்டப்பட்டுருவாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்ல பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் மாம்சீக சிந்தை இருக்காது. உண்மையான ஒரு ஜெப குறிப்பு. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் மாம்ச எண்ணம், மாம்ச சிந்தை, மாம்ச செயல், மாம்ச உணர்வுகள் இருக்காது. 2வது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானத்தில் பிசாசு இருக்க முடியாது. அந்த ஞானத்தில் யார் இருக்க முடியாது? பிசாசு இருக்க முடியாது. 3வது, பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானத்தில் இந்த லௌகிக ஆசைகள் மிக்ஸ் பண்ணப்படாது. ஆனால் எல்லாருக்கும் சில ஆசைகள் சரீர பிரகாரம், அது வேற, நான் அதை பற்றி சொல்ல வரல. சரீர பிரகாரம் வரக்கூடிய சில காரியத்தை பற்றி சொல்ல வரல. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் இருள் இருக்கவே இருக்காது. அப்போ அந்த ஞானம் நமக்குள் வந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி பல முறை ஆசீர்வாதத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆமாம். அப்போ அந்த ஞானத்தை நம்ம இழந்து விடக்கூடாது. அந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக இருக்கட்டும், ஒரு அஸ்திபாரமாக இருக்கட்டும். ஞானத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு அது தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும். அந்த வீட்டுக்கு எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், அலை வந்தாலும், எப்படிப்பட்ட மழை பெஞ்சாலும், காற்றடித்தாலும் அந்த வீடு அசைக்கப்படாமல் உறுதியாக ஸ்ட்ராங்காக நிற்க. பேஸ்மெண்ட்டு வீக் ஆகாது, பில்டிங்கும் வீக் ஆகாது. ஞானத்தின் மேல் கட்டப்பட்ட வீடாக நம்ம இருக்கணும். ஆகவே சகோதரிகளுடைய கரத்தில் தான் தேவன் வீட்டை கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்புக்கு உதவி செய்வதற்காக தான் சகோதரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆக வீட்டை கட்டக்கூடிய முழு பொறுப்பையும் கர்த்தர் ஒரு மனைவியோ, ஒரு தாயோ, ஒரு சகோதரியோ, ஒரு அம்மாவோ அவங்க கையில தான் கர்த்தர் வீட்டை கட்டுகிற பொறுப்பை தருகிறார். ஞானமுள்ள ஸ்திரீ, புருஷன் சொல்லப்படாமல் ஞானமுள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்டுகிறாள். ஞானம் இல்லாதவள் என்ன பண்றா? தன் சொந்த கைகளால் அந்த வீட்டை இடித்து நொறுக்குகிறாள், இடித்து போடுகிறாள் போட்டிருக்கு. அப்போ நாம் அந்த தேவன் அருளுள்ள ஞானத்தை சார்ந்து செயல்படுவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எனக்கு உங்கள் ஞானம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் ஊழியம் செய்யணுன்னாலும் தேவ ஞானம் வேணும், குடும்ப வாழ்க்கை நடத்தினாலும் தேவ ஞானம் வேணும், பிள்ளைகளை வளர்க்கணும் தேவ ஞானம் வேணும், எல்லாத்துக்குமே தேவ ஞானம் வேணும். எல்லாத்துக்குமே தேவ ஞானம் வேணும். தேவ ஞானம் இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. அது கேட்கணும், ஆண்டுட்டு தேவ ஞானத்தை தாங்க ஆண்டவரே. திருமணம் ஆக போகிறவங்களுக்கு ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே திருமண வாழ்வுக்கு ஏற்ற ஒரு தேவ ஞானம் எனக்கு வேணும், படிப்பின் முன்னேற்றக்கு ஏற்ற ஒரு தேவ ஞானம் எனக்கு வேணும், ஆண்டவர் எந்த வேலை செய்யணும் ஒரு தேவ ஞானம் வேணும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் நம்மளை ஒரு கிளியர் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். அது நமக்கு ஒரு கிளியர் டைரக்ஷனை கொடுக்கும். என்னோட சேர்ந்து பரத்தில் வருகிற ஞானம்
என் வாழ்க்கைக்கு கிளியரான டைரக்ஷன் கொடுக்கும். அப்போ கிளாரிட்டி இருக்கு பாருங்க. அதில் வந்து நம்ம டைரக்ஷன், தமிழ் வார்த்தை என்ன? டைரக்ஷன். டைரக்ஷன் சரியான ஒரு டைரக்ஷனில் நம்ம நடத்தோம். திசை திசை சரியான ஒரு திசைக்கு நேரம் நம்ம நடத்தும். தேவன் அருள், தேவன் கொடுக்கிற அந்த பரத்திலிருந்து வருகிற அவருடைய ஞானம் எனக்குள் இருந்தால் சரியான ஒரு பாதையில் நான் நடப்பேன். சரியான ஒரு திசைக்கு நேராய் நம்மை நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு டைரக்ஷன் தெரியல. லெஃப்டில் கட் பண்ணணுமா, ரைட்டில் கட் பண்ணணுமா, ஸ்ட்ரைட்டாக போகணுமா தெரியல. ஏன்னா எந்த டைரக்ஷனில் என்ன ஆபத்து இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தேவன் கொடுக்கிற ஞானத்தை சார்ந்து கொண்டால் எந்த டைரக்ஷனில் போகணும், எந்த திசைக்கு நேராக போகணும் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். நான் சொல்ற பாருங்க, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுடைய கண்கள் வெளிச்சத்தால் நிறைந்திருக்கும். அவன் பார்க்கும் பொழுது அவன் போக வேண்டிய பாதை எது என்பது அவனுக்கு கிளீனாக, கிறிஸ்டல் கிளியராக அவனுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த வழியில் ஜீவன் உண்டு, அந்த வழியில் நிம்மதி உண்டு, அந்த பாதையில் அவருடைய அன்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கு அந்த ஞானம் வேணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க, என்னோடு சேர்ந்து. இயேசப்பா, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. தெளிவான கண்கள், தெளிவான சிந்தை, தெளிவான இருதயம், தெளிவான பாதை எனக்கு உண்டாகும்படி, தெளிவான வழியில் நடக்கும்படி பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் நாமத்தினால ஒன்று, பூமியில் சக்ஸஸாக வாழ முடியும். ரெண்டாவது, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதற்கு தான் தேவனுடைய ஞானத்தை அவர் நமக்கு தருகிறார். ஒன்று, பூமியில் சாகிற வரைக்கும் வெற்றியாக வாழ முடியும். ரெண்டாவது, அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் நிற்போம். கரையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இது எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமாய் தேவனம் கொடுத்தது அவருடைய ஞானம். ஆமென். ஞானம் என்கிற வரம் நமக்கு வேணும். ஞானம் என்கிற ஆவி நமக்கு வேணும். ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் நமக்குள் காணப்படணும்னு சொல்லி கர்த்தருக்கு ஜெபிக்கிறார். ரெண்டாவது காரியம் அங்கே போட்டிருக்கிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். போன சர்வீஸில் நான் சொன்னேன். போன சர்வீஸில் ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா, அவங்களுடைய ஜெபம் ஆச்சரியமானது, வித்தியாசமானது. 24 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க சொன்னாலும் அவங்கள நம்புவாங்களாம். 60 வயசு தாண்டின ஒரு வயசானவங்க, அவங்க 24 மணி நேரம் ஜெபிக்கிறாங்கன்னு சொன்னாலும் ஜனங்க நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு ஜெப வீராங்கனை. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் நைட்டில் வந்து ஒரு ஆசிரமத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பழக்கமுடையவர்கள். ஸோ மணிக்கணக்காக ஆடியே ஜெபம் பண்ணிருப்பாங்களா. ஒரு நாற்காலி, ஆடுற சேரு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆடும் நாற்காலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஆடிக்கிட்டே ஜெபம் பண்ண முட்டியில் பார்த்தா நைட்டு மார்னிங் வரைக்கும் 1 ஹவர் கழிச்சு பார்த்தா முட்டியில் இருக்கிறாங்க, 2 ஹவர் கழிச்சு பார்த்தா முட்டியில் இருக்கிறாங்க, காலையில் வரைக்கும் அவங்க முட்டியில் இருக்கிறாங்க. ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது, ப்ரைசிங் டைம், மார்னிங் சர்ச் அந்த ஆசிரமம் நடக்குது. அந்த ப்ரைசிங் முடிச்சுட்டு ஏஞ்சி ரெடி ஆகிட்டு வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க வேலையை வீட்டு வேலை செய்கிறவங்க தான், பாத்திரம் கழுவுறவங்க, வீட்டு பெருக்கி துடிக்கிறவங்க தான். ஆனால் அந்த அம்மா கிட்ட டாக்டருங்க, இன்ஜினியருங்க, பெரிய பெரிய ஆள்லாம் க்யூவில் நிற்குவாங்களாம் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்காக. இப்படி இருக்க யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த அம்மாவுக்குள்ள தேவன் அருளிய பரத்திலிருந்து வந்த ஞானம் அந்த தாயாருக்குள்ள தேவன் கொடுத்தார். அந்த ஞானத்து நிமித்தமாக தான் அந்த தீர்க்கதரிசனம் வர ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சது. நிறைய பேர் அந்த அம்மாவை தேடி வந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்களாம். இப்படி வாழ்ந்த ஒரு தாயார், அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒருவர் தான் பிரதர் சாம் ஜெபதுரை ஐயா. இன்னைக்கு இல்லை, அவருடைய வாலிப காலத்தில் வாட்ச் பண்ணியிருந்திருக்கிறார். அப்போ அந்த அம்மா கிட்ட போய் கேட்டிருக்கிற ஒரு நாள், அம்மா இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறீங்களே, எப்படி உங்களால் முடியுது? நீங்கள் இப்படி பேசுகிறது ஆண்டவர் ஓடி போகிற மாதிரி இருக்குது, இவ்வளோ நேரம் என்ன நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க கேட்டும்போது அந்த அம்மா சொன்னாங்கன்னா, தம்பி எனக்கு ஜெபிக்க 24 மணி நேரம் கூட பத்தாதுன்னு சொன்னாங்களாம். யோசிச்சு பாப்பா, அந்த அம்மா எப்போ அவங்க தூங்குனதே பார்க்கலையா அவங்க. அப்போ எப்போ தூங்கினாங்க எனக்கு தெரியாது, நான் இல்லை அந்த காலத்தில், நீங்கள் இருந்தீங்களா எனக்கு தெரியாது. ஆமாம், சாம் ஜெபதரே வயசு பையனா அப்போ நான் யோசிச்சு பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த அம்மா காலையில் ஏஞ்ச உடனே இல்லை, ப்ரைஸிங் முடித்த உடனே வேலைக்கு போகும்போதே ஜெபம் பண்ணி போவாங்களாம்.
அங்கே வேலைக்கு போன சாமான் கழுவும்போது ஆண்டவர் இந்த பாத்திரத்தில் இவ்வளோ அழுக்கு இருக்குது, இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ என் மனசை என் இருதயத்தை உங்கள் ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுங்க. நான் பாத்திரத்தை சுத்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, என்ன பரிசுத்தமாக்குறது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா சாயங்காலம் சாப்பிட்டு வந்தாங்க, ஆசிரமத்தில் வந்தாங்க, முட்டி போட்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, எல்லாம் தூங்கினுக்கிறாங்க. காலையில் பார்த்தா ப்ரைஸிங் டைமு, எல்லாம் ப்ரைஸ் பண்ணிங்க. அந்த அம்மா முழங்காலே நிற்கிறாங்க. எல்லாம் ப்ரைஸிங் முடிஞ்சுது. ஒரு இடத்துல ஏஞ்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ப்ரைஸிங் டைம் முடித்த உடனே. ஆனால் இந்த தாயார் மட்டும் முழங்காலே நிற்கிறாங்க. எல்லாம் போய்ட்டு இந்த தாயார் முழங்காலே நிற்கிறாங்க. மரத்திலிருந்து வந்த அந்த ஞானம் அந்த தாயாருக்குள்ளே தேவன் கொடுத்ததுனால, அவருடைய ஞானத்தை அந்த மகளுக்குள் வச்சதுனால எத்தனையோ பேருக்கு தேவன் ஆசீர்வாதமாக அவங்களை நடத்தினாங்க. ஆனால் கடைசி எல்லாம் போனாங்க. இன்னமா ஏன் என்ன ஏஞ்சிக்க மாட்டாங்கன்னு பார்த்தா, போய் தொட்டு பார்த்தா முழங்காலிலே அவங்களுடைய ஆவி பிரிஞ்சு போயிருக்கு. முழங்காலில் அவங்களுடைய ஜீவ தேவடத்தில் போயிருக்கு. முழங்காலில் அவங்களுடைய உயிர் பிரிஞ்சு போச்சு. முழங்கால் இருக்கிறாங்க, ஆனால் டெட் பாடியாக இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். ஜெபிக்கும் பொழுதே கர்த்தரிடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் யோசிச்சு பாருங்கள், அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். சில பேர் சொல்லுவாங்க, சாகும்போது மடியில் தான் நான் சாகணும்னு சில கணவர் சொல்லியிருப்பாங்க. மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? நாங்கள் சங்கரையை சொல்லியிருக்கிறீங்களையா? சொல்லலை. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க சிஸ்டர்? அவங்க உன்னை விட்டு எனக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா சிஸ்டர்? ஆமாம். அவங்க எதுனா சொல்லுங்க பிரதர். ஆமாம், இயேசுவின் நாமத்து யாரும் எப்படி இருக்கும். ஆனால் அந்த தாயாருடைய ஜீவன் முழங்காலிலேயே ஆண்டத்தில் போயிருக்கு. எவ்வளோ பேர் அந்த மாதிரி ஒரு ஆசை வேணாம்? என்ன ஆமீன் சத்தமே வரமாட்டேங்குது. முழங்கால் பழிட்டா தானே. ஆமாம், உட்காந்து ஜெபிச்சிருந்து எப்படியோ கரெக்டாக ஜெபிச்சிருக்கணும், பைபிள் படிச்சிருக்கணும். அந்த டைத்தில் போய் நாண்டுட்டேன். ஆமென். ஆசை இருக்கா? இப்போவே பொறுத்து எத்தனை பேர் ஆசை இருக்கு? இப்போவே வானாசாமி, இந்த உலகமே வானா, நான் போய் சேர்ந்தா போதும், அந்த மாதிரி இருக்கான ஆசை இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள், உதவி உங்களை பார்த்துக்கொள்வார். நமக்கு நேரங்கள் குறைவாக இருக்குது. இன்னும் 9 நிமிஷம் இருக்குது, நான் முடிச்சிட்றேன். அப்போது இந்த ஞானம் நமக்கு வேணும். பரத்தில் வருகிற ஞானம் என் கண்களை தெளிவாக இருக்கும், என் சிந்தை தெளிவாக வச்சோம். நல்ல ஒரு வாழ்க்கைக்குள் என்னை நடத்துகிற அந்த ஞானம். நான் சொல்கிற பாருங்கள், நம்ம எங்கே போனாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென், அல்லேலூயா. அதான் தான் ஒருத்தர் வரத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார். அவர் பேர் என்ன? சிம்சோன். அல்லேலூயா. ஒருத்தர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தின் வரத்தை தாரும். பாத்தியா, சாலமோன் அந்த ஞானத்தின் வரத்தை பெற்றுக்கொண்டதுனால அங்கிருந்த எல்லா பிரஜைகளுக்கும் அவர் ஒரு முன்னோடியாய் பயணியராக இருந்தார். ஒரு பயணியர், முன்னோடி. ஸோ அந்த ஞானத்தை தேவன் அவர் கொடுத்தார். எல்லாருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. இன்னைக்கு சொல்கிற பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்கள் பிரச்சனையை பாயசமாக மாற்றிடும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை தரும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு ப்ரமோஷனை தரும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை தரும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி தரும். அல்லேலூயா. ப்ரமோஷன், ப்ரொடெக்ஷன், ப்ராஸ்பரிட்டி, பவர், வேற எல்லா நன்மையும் அதில் இருக்கு. எவ்வளோ பேர் ஜோப்பு நிறைய காசு வேணும், அவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரே ஒருத்தர் சொல்கிறாங்க பாருங்க, பாக்கெட் நிறைய பணம் இருக்கணும், வீட்டு நிறைய கடை, எல்லா ஆசீர்வாதம். ஆனால் எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் நம்மக்கிட்ட தான் இருக்கணும். நமக்கு ஒன்றுமே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். காதில் கம்பளி வேண்டாம், கழுத்தில் செயின் வேண்டாம். அப்படியே வெள்ளை துணியாக போட்டுன்னு போயிடலான்ட்டு அப்படியே வருஷம்னா அப்படி தான் இருப்போம். நாங்கள் வளர்ந்து வந்த சபையில் நெகத்துக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. சரி, அது அந்த தேவையில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் தராரு. ஆமென். ஃபஸ்ட்டு சேட்கடியில் இருக்கிற நெகத்தெல்லாம் மூட்டுறீங்க. ஏன்னா ஆமென் சொல்ல மாட்டீங்க. பேங்க்ல இருக்க நெகெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். எத்தனை சோழன் எங்கெங்கெல்லாம் பதிஞ்சிருக்கோம், நம்மது ஊராமட்டத்தில் நம்மது எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம தேடி வரட்டே செய்யும் நாமத்தினால். அல்லேலூயா. 10 சோழன் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. எங்கெல்லாம் அவங்க கோல்டு பிளாக் ஆகிட்டு இருக்கோம், அந்த கோல்டை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுவாராக. எவ்வளோ பேர் நம்புறீங்க? பரத்தில் வருகிற ஞானத்தில் உங்களுடைய பாதிக்கப்பட்ட, பதுக்கி வைக்கப்பட்ட எல்லாமும் ஆண்டு தந்துடுவார். ஆமென்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை இன்னைக்கு ஜூலை, இன்னும் 5 மாசத்துல உங்களை தேடி புதுசோ பழையசோ கோல்டோ பேங்கோ எங்க வச்சிருக்க கோல்டு உங்களை தேடி வந்துச்சுன்னா என்ன தீர்மானம் பண்ணுவீங்க? திருப்பி வந்து வைக்க மாட்டேன். பெரிய பொண்ணு காதில் மாட்டிங்கிறது கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்குது. ரொம்ப டெக்னிக்கல் உஷாராயிட்டு இருக்கிறாங்க அவங்க. ஃபஸ்ட்டில் எதுனா சொன்னால் கொடுத்துருவாங்க, இப்போ எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க, வச்சுன்னுக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்? இயேசுவின் நாமத்தினால நம்முடைய ஆசீர்வாதத்தை சத்துரு திருடி வச்சிருந்தாலும் கடவுள் தருகிற ஞானம் நம்ம ஆசீர்வாதத்தை மீண்டும் நமக்கு தரும். ஆமென். ரெண்டாவது ஒன்று சொல்ல முடிக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சமாதானம் நிறைந்தது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் ரெண்டாவது அது சமாதானத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லைல்ல, ஏதோ ஒரு பிரச்சனைனால, ஏதோ ஒரு சூழ்நிலை, யாரோ ஒரு நபர் மூலமா, ஏதோ ஒரு காரியத்தின் மூலமா, ஏதோ பொருள் மூலமா, ஏதோ ஒரு சாத்தானுடைய கிரிகள் நிமித்தமாய் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை நம்ம இழந்திருக்கலாம். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற எதுக்குமே அவன் வரவே மாட்டான். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற அன்பை, சமாதானத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தை, சுகத்தை பிசாசு திருடி வச்சிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி இயேசுவின் நாமத்தில் சொல்ற எவ்வளோ பெரிய சமாதான பிரபு நமக்காக வந்து ஜீவனை கொடுத்தார்ல, அந்த தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு அந்த பரத்தில் வருகிற ஞானத்தை நமக்கு அருளி செய்வார். அந்த ஞானத்தின் மூலமாய் இழந்து போன சமாதானம், இழந்து போன நிம்மதி, இழந்து போன இளைப்பாறுதல், இழந்து போனதான அமைதியை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். உங்க வேலையில் ஒரு சமாதானம் இருக்கும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்கும். யோசிக்கிறார். நான் சொல்றேன், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சமாதானம் தான். ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானம் அது சமாதானத்தை கொடுக்கும். அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும். உங்க வேலையில ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உங்களுடைய எக்ஸாம்ல, உங்களுடைய படிப்புல, உங்க காலேஜில் ஒரு சமாதானம் தேவன் தருவார். உங்க பாதையில் ஒரு சமாதானம், உங்க கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அந்த உறவில் ஒரு சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற உறவில் ஒரு சமாதானம், நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம். நம்ம சமாதானம் இருந்தால் யாருக்கு பிடிக்காது? சத்தமா சத்தம் பிடிக்காது. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருகிற தேவன். ஆமென். கூடுமான அளவுக்கு பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, கூடுமான அளவுக்கு என்ன பண்ண, எல்லாரோடு கூட சமாதானம் இருக்க நாடணும். கூடுமான அளவுக்கு நம்ம எல்லாரோடு கூட சமாதானமா இருக்கணும். அது தேவன் விரும்புகிறார். பீஸ் ஆஃப் மைண்ட் தேவன் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா? பரத்தில் வருகிற ஞானம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் சமாதானம் தரப்போறாரு. ஸோ உங்க வீட்டுக்கு சமாதானம், உங்க உறவுல சமாதானம், உங்க குடும்பத்துல சமாதானம். அல்லேலூயா. சொல்லணும். இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபி. எங்க வீட்டுக்குள்ள சமாதானம் கொடுக்கிற உமது ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மைண்ட் ஞானம் தேவனுடைய யோசிச்சு பாருங்க. பரத்தில் வரக்கூடிய ஞானம் நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருந்தா நம்முடைய வீட்டை நம்ம திருப்பிடலாம், நம்முடைய வீட்டை நம்மளால மாற்ற முடியும். அப்படி கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை நம்ம சுதந்திரிக்க போகிறோம். நம்ம எப்படி எழுந்து நிற்கலாம்? நம்மள எழுந்து நிற்கலாம். கர்த்தர் தாமே இந்த வசன வெளிச்சத்தில் நம்மோடு இடைப்பட்டபடியால் நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 58 நிமிடங்கள் ஆவியானவர் நம்மோடு கூட பேசிவிட்டார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.